சகோதரி கனகமணி அவர்கள் இந்த சிறுவயது திருமணத்தை பற்றி கேட்கிறார்கள். சிறுவயது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது. பாலிய விவாகம் கூடாத சாரதா சட்டம் அதுக்கு பேரு. அந்த மாதிரி ஒரு சட்டம் இயற்றப்பட்டு நம்ம நாட்டில் பாலிய விவாகம் செய்யக்கூடாது என்று எல்லா மதத்தவர்களுக்கும் தான் இந்த சட்டம் இருக்கிறது. நல்லா விளங்கிக்கணும். முஸ்லீம் பர்சனல் லாவுல இது வராது. முஸ்லீம் பர்சனல் லான்னு தனியா கொடுத்திருக்காங்கல்ல, அதுல சிறு வயசு திருமணத்தை செய்யலாம்னு எங்களுக்கு அனுமதி கிடையாது. அதுல எல்லாருக்கும் பொதுவான சட்டம் தான். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அனைவருக்குமே சிறு வயது திருமணம் கூடாது என்ற சட்டம் எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் எந்த சட்டமும் எப்ப நடைமுறைக்கு வரும் என்று சொன்னால், பாதிக்கப்பட்டவங்க அதை ஒரு கம்ப்ளைண்ட் ஆக்கினாலோ அல்லது சமூக சேவையில் உள்ளவங்க இறங்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்டவங்க ஒத்துழைத்தால்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க ஒத்துழைக்கல என்று சொன்னா சட்டம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப ராஜஸ்தான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 4 வயசு 2 வயசு சிறுமி குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்றாங்க. இந்து சமுதாயம் தான். ஆனா சட்டத்தில் இருக்க போலீஸ் நுழைய முடியுமா? அது எப்ப நுழைய முடியும்? கம்ப்ளைண்ட் நுழைய முடியும். யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு பிரச்சனையை ஆக்கினா தான் நுழைய முடியுமே தவிர, இது பேப்பர்ல வேணா எழுதிட்டு இருக்கலாமே தவிர, இன்னைக்கு 3 வயசு 2 வயசு 1 வயசு திருமணங்கள் எல்லாம் வட இந்தியாவில் சர்வசாதாரணமா நடக்கிறது. சட்டம் இருக்கிறது. ஆனா பாலிய விவாகம் கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. இருந்தும் கூட நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில பார்த்தால் முஸ்லிம்கள்லையும் 3 வயசு 4 வயசு திருமணங்கள் எல்லாம் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க நடந்திருக்கிறது தமிழகத்தில். அது இன்னைக்கு மாறி இருக்கிறது. முஸ்லிம்கள்ல யாரும் 3 வயசு 5 வயசு 6 வயசு திருமணங்கள் இப்ப யாருமே பண்றது இல்ல. கால மாற்றத்தில் அது மாறிவிட்டது. மீதி என்ன சகோதரி சொல்ற மாதிரி 13, 15, 16 இந்த மாதிரி வயசுகள்ல என்ன செய்யுது? திருமணம் நடக்கிறது. நடந்தாலும் திருமண ரெக்கார்ட்ல 18 எல்லாரும் போட்டுருவாங்க. அவங்களா எந்த சட்டம் தலையிட இயலாது. அது மனமாற்றங்கள் மூலமாகத்தான் அதை கொண்டு வரணுமே தவிர, பேப்பர்ல இருந்தா தான் நடவடிக்கை எடுக்க முடியும். முதல்ல பாதிக்கப்பட்டவங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அதுல ரெக்கார்ட்ல 18 போட்டு தான் பண்ணுவாங்க. ரெக்கார்டு திருமணம் 18 கீழே போட்டு பண்ணுனா அது செல்லாது திருமண சட்டத்திலேயே. முஸ்லீம்கள் நடத்த திருமணமா இருந்தாலும் 13 வயசுன்னு போட்டு பண்ணார்களே ஆனால் கோர்ட்ல போய் ரத்து வாங்கிட்டு வந்துடலாம், செல்லாது. அதனால மற்றவங்க செய்யற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, வயசு அதிகமாக போட்டு அதுக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அரசு இயந்திரம் இருக்கிறது. 7 வயசு பிள்ளைக்கு 20 வயசுன்னு சர்டிபிகேட் வாங்கலாம். 200 ரூபாய் கொடுத்தா என்ன செய்வாங்க, அதுக்கு உள்ள சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்னும் செய்ய இயலாது. அதே நேரத்தில் இன்னொரு கோணத்தையும் நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னன்னு கேட்டா, இப்ப 13, 12 திருமணம் செய்வது என்பது பொதுவா அவங்களுடைய முதிர்ச்சி பத்தாது என்ற வகையில் ஒரு வகையில் கரெக்ட் தான். ஆனால் இன்னொரு பாதி ஜனம் இருக்கிறாங்க. என்ன ஜனம்? நம்ம நாட்டினுடைய நவீன கண்டுபிடிப்புகளின் காரணமாக பிஞ்சிலேயே படுக்க வச்சுடுறாங்க. நம்ம நாட்டில் டிவிகள், பத்திரிகைகள், மீடியாக்கள்ல 10 வயசுலயே எல்லாமே தெரிகிற அளவுக்கும் 10 வயசுலயே எங்கேயாவது ஓடி போயிருமோ என்று பயப்படுகிற அளவுக்கும் சில பெண்களின் நிலைமை மாறி இருப்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அவங்க நம்ம சின்ன பிள்ளைன்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படிப்பட்டவர்களும் நீங்க சொல்ற மாதிரி கணிசமா இருக்கிறார்கள். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இந்த டிவிகள், மீடியாக்கள், சினிமாக்கள் இதெல்லாம் பார்த்து 10, 12 வயசுலயே ஒன்னும் தெரியாது நீங்க சொல்றீங்கல்ல, நமக்கெல்லாம் சொல்லித்தர அளவுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் பாடம் நடத்துற அளவுக்கு அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள். அதை அவங்களுடைய பெற்றவர்கள் தான் அறிவார்கள். அதை நம்ம வெளியே இருந்து பார்க்கறவங்க தெரியாது. அவங்க பார்க்கிறாங்க, ஆகா பொண்ணுடைய நடவடிக்கை சரியில்லையே, இப்பவே அது தேட ஆரம்பிக்குது, இல்லைன்னா வேற மாதிரி பல மாதிரி போயிடக்கூடாது, மான மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி பெண்ணை பெற்றவர்கள் இதை செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த குழந்தையின் மீது திணிப்பதற்கு செய்வது இல்ல, திணிக்கிறதுக்கு செய்வது பாதி இருக்கலாம். இன்னொரு பாதி இருக்கிறது, அது அந்த பெண்ணுக்கே தேவை என்கிற நிலைமை ஏற்பட்டு விட்டது. இல்லை என்று சொன்னால் வேறு விதமான முறையில் அந்த பெண்ணை தவறாக எடுத்து விடுவார்கள், பலரும் அதை வேற மாதிரி சூறையாடி விடுவார்கள் என்று பெற்றவர்கள் அஞ்சுகிற நேரத்தில் இந்த சட்டத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதை விட பெரிய பாதிப்பு வருமா வராதா? நீங்க எது வேணாங்கிறீங்க, கல்யாணம் வேணாங்கிறீங்க, ஓடி போறது அது மாதிரி உள்ளதுதானே. அதுவும் வேற மாதிரி கல்யாணமாவது செக்யூரிட்டியாவது ஏற்பட்டது. அதுவா 12 வயசுல யாரோட ஓடி போச்சுன்னு வைங்க, அப்ப அதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது?
அதை விட பெற்றோர்கள் இருந்த அந்த பாதுகாப்பை செஞ்சு கொடுத்தால் அது கெடுதியா என்கிற வகையிலேயும் இப்படி ஒரு பார்வை இருக்கிறது. ரெண்டா பிரிக்கணும். இந்த சின்ன வயசு திருமணங்கள்ல அது இன்னோசென்டா இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்படி இருந்து செய்வார்களேயானால் அதை தவிர்க்கத்தான் வேண்டும். இன்றைக்கு காலத்தினுடைய முதிர்ச்சியினால வேற மாதிரி போய்விடும் என்று அஞ்சினால் ஒரு தகப்பன் என்ற நிலையில, தாய் என்ற நிலையில நீங்களும் நாங்களும் இருந்தால் கூட அப்படிதான் முடிவெடுப்போம். ஆகா, ஒரு நிலைமை சரியில்லாம இருக்குது, இல்லைன்னா வேற மாதிரி போயிடக்கூடாது. இதை விட பெரிய கேடுதான் சின்ன வயசுல உள்ளது. இது ரொம்ப தலை சுமதான். அதை விட பெரிய கேடு வரக்கூடாது, அதுக்காக சின்ன கேடு வந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு பார்வையும் அதுல இருப்பதை நம்ம சமூக சிந்தனையில் உள்ளவங்க கவனத்தில் கொள்ளணும். பாதி இப்படி இருக்குது, பாதி அது தேவையாகவும் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஒழியணும். இந்த பிஞ்சில பழுக்க வைக்கக்கூடிய சினிமாக்கள், பாடல்கள், ஆடல்கள், கூத்துகள் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாறி போனால் நீங்க சொல்லக்கூடிய அந்த சட்டம் ஃபுல்லா அமல்படுத்த முடியும்.